வெல்கம் டு கீதா சந்தானம் சேனல். நாம் முட்டை தயிர் சேர்க்காமல் ஈஸியாக ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேரிச்சம்பழம் 2 டேபிள் ஸ்பூன், கருப்பு உலர்ந்த திராட்சை, ப்ளம்ஸ், முந்திரி, உலர்ந்த திராட்சை 2 டேபிள் ஸ்பூன், டூட்டி ஃப்ரூட்டி 2 டேபிள் ஸ்பூன், ஆரஞ்சு ஜூஸ் 3/4 கப். இவையெல்லாம் ஆல்கஹாலில் தான் ஊற வைப்பாங்க. நாம் ஆரஞ்சு ஜூஸில் ஊற வைக்கிறோம். இது கூட ஆரஞ்சு தோல் கொஞ்சமாக துருவி சேர்த்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பிளேட் போட்டு மூடி 1 ஹவர் அப்படியே இருக்கட்டும். இப்போது கேரமலை செய்யலாம். அதுக்கு 1 கப் சுகர், ஒரு சொட்டு தண்ணி கூட விடாமல் மீடியம் ஃப்ளேமில் கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறும். தேன் கலரில் வந்தவுடன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டா கூட கரிஞ்சு போயிடும். கீழே இறக்கி வச்சுட்டு 1 கப் தண்ணி விட்டிங்கன்னா கேரமலைஸ் கொஞ்சம் கெட்டிப்படும். 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. சுகர் கட்டியெல்லாம் கரைஞ்சிடும். லெமன் ஜூஸ் 1/4 ஸ்பூன் சேர்த்து பெர்ஃபெக்டான சுகர் சிரப் ரெடி. ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் 1 ஹவர் 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊறி இருக்குது. இதில் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் 1/2 ஸ்பூன், ஆயில் 1/4 கப், பட்டர் சேர்க்குறதா இருந்தால் 200 கிராம் பட்டர் சேர்த்துக்கோங்க. சுகர் சிரப் எல்லாமே சேர்த்து, சால்ட் 2 பிஞ்ச், குக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பட்டைத்தூள் 1/2 ஸ்பூன், மைதா 2 கப் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மிக்ஸி ஜாரில் சர்க்கரை 2 ஸ்பூன், ஏலக்காய் 2, கிராம்பு 2 சேர்த்து பவுடர் செஞ்சு கேக் பேட்டரில் கலந்துக்கோங்க. எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது, அதனால் நான் சேர்க்கலை. கேக் ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கேக் பேட்டர் இதில் ஊற்றிடுங்க. ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்க 2 தடவை தட்டி விட்டு மேலே முந்திரி செர்ரி தூவி விட்டுக்கலாம். கேக்குக்கு மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருந்தாலே சூப்பராக வந்துடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பேக் பண்ணிடலாம். 35 to 40 மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 40 மினிட்ஸ் கழித்து நைஃப் வச்சு அடியில் வரைக்கும் குத்தி பாருங்கள். நைஃப்பில் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இறக்கிடலாம். நல்லா ஆறின பிறகு ஓரத்தில் கத்தி வச்சு லைட்டாக ஷேக் பண்ணி விடுங்க. எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. கட் பண்ணிட வேண்டியது தான். ஒவ்வொரு கடிக்கும் நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸோட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான இந்த ப்ளம் கேக்கை உடனே செஞ்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.